அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்கோ, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மாந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். என்னிடம் மாந்திரீக பயிற்சிக்கு தொடர்பு கொள்ள விரும்பினால் முதலில் இப்பதிவையும் இதற்கு முன் இதுபோல ஒரு பதிவும் இருக்கிறது, அதையும் பார்த்த பின்பு என்னை தொடர்பு கொள்ளவும். இப்பொழுது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம். ஓம் கட்டு கைலாசம் கட்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் கட்டு பார்வதி கட்டு எண்கட்டு வன்கட்டு பூமி கட்டு பூலோகம் கட்டு எதிர்த்து வந்த எதிராளியை கட்டு மாற்றானை மடக்கி கட்டு என் உள்ளங்கால் முதல் உச்சி வரை ஏது வினையும் அணுகாமல் கட்டி காவலாய் நிற்கவே சிவா. இது மால் மந்திரம். இதனை பூசையில் இருக்கும் பொழுது அல்லது ஏதேனும் சமயங்கள் அல்லது உங்களுக்கு ஆபத்து நேரும் பொழுது 12 தடவை கூறினால் போதுமானது. இதுதான் மூலமந்திரம். மூலமந்திரத்தை ரீங் ஐயும் கிளியும் சவ்வும் சரகணபவ ஸ்வாகா. நீங்கள் உடல் சுத்தி செய்ததுக்கு பிறகு குரு பூசை, விக்னேஸ்வர பூசை முடித்து மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் மால் மந்திரத்தை 108 தடவையும் மூல மந்திரத்தை 1008 தடவையும் என்றவாறு காலை மாலை 10 நாட்கள் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது இம்மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். பழம், பாக்கு, வெத்திலை என்பவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அகத்தியவரை மணலில் நினைத்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு பூசை வைக்க வேண்டும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உடல் கட்டு மந்திரம். எவ்வாறான காரியங்களுக்கு நீங்கள் பாவிக்கலாம். துர்காரியங்களுக்கு அல்ல. உங்கள் உடல் பாதுகாப்பு, பேய் பிசாசு, ஏவல் அனைத்துமான விடயங்களுக்கும் இதை உங்கள் உடல் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு யந்திரம் இருக்கிறது, அதை பார்ப்போம். இதில் உள்ளவாறு யந்திரத்தை செப்புத்தகட்டில் எழுதி நீங்கள் பிராண பிரதிஷ்டை செய்து பாவிக்க வேண்டும். சித்தி செய்யும் பொழுது மந்திர யந்திர இரண்டுக்கும் நீங்கள் சாப நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கும்பம் வைத்து நீங்கள் சித்தி செய்தால் இன்னும் நல்லம். அதன் பிறகு தேகரட்சியாக கூட நீங்கள் இதை அணிந்து கொள்ளலாம். இந்த யந்திரத்தை தேகரட்சியாக அணிந்து கொள்ளலாம். சிறப்பாக இருக்கும். நீங்கள் தேகரட்சியாக அணியும் பொழுது புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்ற வாசனை திரவியங்களை இதோடு கோரோசனை இதோடு கலந்து இது அரைத்து இது இந்த யந்திரத்திற்கு பூசி பிராண பிரதிஷ்டை செய்து பயன்படுத்தினால் நீண்ட காலம் உடல் காவலாக இயந்திரம் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். கைகண்ட முறையாக இருப்பதால் நாங்கள் செய்து பயன்கண்ட முறை என்பதால் நீங்களும் செய்து பயன்பெற்று கொள்ளுங்கள். முருகப்பெருமான் என்பதால் நீங்கள் பூசை சுத்த பூசையாக இருக்க வேண்டும்.
தினைமா தேனில் குழைத்த தினைமா நீங்கள் வைக்கலாம். அவர் சந்தோஷப்படும் அளவிற்கு நீங்கள் படையல் வைக்க வேண்டும். பால் வைத்து நிறைய பழங்கள் ஒன்று என்று வைக்காமல் நிறைய பழம் வைத்து முதல் நாள் பூஜை செய்தால் அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சர்க்கரை பொங்கலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் மன சுத்தமும் உடல் சுத்தமும் மிகவும் முக்கியமாக பேண வேண்டும். நிச்சயமாக முருகப்பெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும். ஒரு வீட்டில் கடுமையான பிரேதாத்மாக்களின் பிரச்சனையும் அங்கு இயல்பாக அவ்வூரில் இருந்த ஒரு தேவதையின் பிரச்சனையும் பல தொந்தரவுகளை ஒரு நபர் அந்த குடும்பம் அனுபவித்து வந்தது. அந்நேரத்தில் இயந்திரத்தை நன்றாக உருவேற்றி 1008 தான் உருவேற்றி வீட்டின் வாசற்படியிலும் பூசை அறையிலும் வைக்கும்படி நான் கொடுத்தேன். அதன் பிறகு இன்று வரை அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. 15 வருடங்களாக அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஜந்திரம் கொஞ்சம் தடித்த தகட்டில் எழுதி கொடுத்தேன். மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதுபோல நீங்களும் இதனை சரியான முறையில் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.